விடுதலை சிறுத்தை கட்சியின் மீது புதிய தமிழகம், தமிழ்நாடு தேவேந்திரர் பேரவை, மல்லர் மீட்பு களம், தமிழ்நாடு தேவேந்திரர் இளைஞர் பேரவை ஈரோடு காவல் கண்காணிப்பாளரிடம் தற்சமயம் புகார் மனு அளித்து வருகின்றனர். மே 26 அன்று ஈரோடு சோழங்காம்பாளையம் அருகே உள்ள முனியம்பாளையம் கிராமத்தை சார்ந்த ஹரிஸ் படுகொலை செய்யப்பட்டதாகவும், இச்சம்பவத்திற்கு பிறகு நீதிமன்றத்தில் ஒருவர் சரணடைந்த நிலையில் இருவரும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எனவும், ஒரே ஜாதிக்குள் நடந்த இந்த கொலை கண்டனத்துக்குரியது எனவும், அதே சமயம் இரத்த உறவுகளை நிரந்தரமாக பிரிக்கும் நோக்குடன் தீரா பகை உணர்வை உருவாக்க திட்டமிட்டு தலித் அடையாளம் அரசியலுக்குள் இழுத்துச் செல்ல முயலும் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளர் SM சாதிக்கை வன்மையாக கண்டிப்பதோடு, மலையாளம்பாளையம் காவல்துறையினர் நியாயமான விசாரணையை அச்சுறுத்தும் வகையில் காவல்துறை பற்றி பொய்யான செய்திகளை பரப்பி பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் காவல்துறை மற்றும் தமிழக அரசுக்கு அவப்பெயரை உருவாக்கி தேவேந்திரகுல வேளாளர் மக்களிடையே தனது இயக்கத்தை வளர்க்க முற்படும் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளர் SM சாதிக் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க கோரி புதிய தமிழகம், தமிழ்நாடு தேவேந்திரர் பேரவை, மல்லர் மீட்பு களம், தமிழ்நாடு தேவேந்திர இளைஞர் பேரவை தற்சமயம் ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்து வருகின்றனர்.